எடுத்தோடனே இப்போ நான் வந்துட்டு இருக்கேன், பஸ்ல நான் வந்துட்டு இருக்கேன்னு வைங்களேன், ஐ எம் இன் பஸ்ஸா, ஐ எம் ஆன் பஸ்? ஆக்சுவலி ஐ எம் ஆன் த பஸ் அப்படின்னு சொல்லணும். ஆன்னா மேல தானே, ப்ரிப்போசிஷன்ல நம்ம இங்கிலீஷ்ல ஆன் அப்படின்னா மேல அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஐ எம் ஆன் த பஸ்னா எனக்குலாம் என்ன தோணுதுன்னா, பஸ்ஸுக்கு மேல ஏறி நான் நின்றுகிட்டு இருக்கேன்னு தோணுது. அப்ப பஸ்ஸுக்குள்ள நான் இருக்கும்போது இன் தானே பொண்ணு, ஏன் ஆன் வருது? அப்படி வந்து நம்ம லிட்டரலா நம்ம இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. நீங்க வந்து எதுலலாம் ஏறி நிக்கக்கூடிய மாதிரி ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வெஹிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் நம்ம சொல்லும்போது ட்ரெயின், பஸ், ஃப்ளைட் இதெல்லாம் சொல்லும்போது ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஐ எம் ஆன் ஃப்ளைட், ஆன் த ஃப்ளைட், ஐ எம் ஆன் த பஸ், ஐ எம் ஆன் த ட்ரெயின், அந்த மாதிரி. அப்ப இன் எதுக்கு போடணும்? இப்ப கார் எடுத்துக்கிடுவோம், கார் எப்படி இன்னா ஆனா? கார்ல நம்ம எழுந்திருச்சு நிக்க முடியாது, அந்த ஸ்பேஸ் இருக்காது இல்லையா, சோ அதனால ஐ எம் இன் த கார், ஐ எம் இன் த கார் அப்படின்னு. ஐ எம் இன் த கார், இந்த கார் அது சொல்லுங்க. ஐ எம் இன் த கார். அப்ப நான் சிம்பிளா சொல்றேங்க, ஏதோ நீங்க ஒரு வெஹிக்கிள், அதுவும் இப்போ ஒண்ணு இருக்கு, அது என்ன மேம் சொன்னீங்க? வெஹிக்கிள். சூப்பரா இருக்கு, வெஹிக்கிள். அது பேரு VHICLE. நம்ம காலகாலமா நம்ம என்ன வெஹிக்கிள்னு சொல்லுவோம், மேம் வெஹிக்கிள் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய நான் உங்களுக்கு கேட்டு வாங்கிட்டேன். இதெல்லாம் நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நானே கத்துக்கிட்டேன் இது. ஏன்னா ஸ்கூல் டேஸ்ல இருந்து நம்ம கத்துக்கும் போது நமக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, சோ நம்ம அப்படியே தான் வளர்ந்துருப்போம். இப்போ வந்து புளிப்பா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு சோர்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. தட் இஸ் இந்தியன் இங்கிலீஷ். ஏன்னா நம்மளோட டீச்சர்ஸ் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தோம்னா நம்ம நேட்டிவ் பீப்புள் எல்லாம் பேசும்போது அவங்களுடைய ஆக்சென்ட் வந்து அது ரொம்ப கரெக்டா இருக்கும் இல்லையா, அது வந்து சவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சவரா? ஆமா, SOUR சவர். தப்பு சோறு தாங்க, தெரியாம சொல்றாங்க. சவர்லாம் கிடையாது, சோறு. சவருங்க புதுசா இருக்குங்க. இப்ப ஏதாவது ஒரு சென்டென்ஸோட சொல்லுங்க. சவர். The curd is very sour. The curd is very sour அப்படிங்கிறாங்க. தயிர் புளிப்பா இருந்தது அப்படின்னு நம்ம சோர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சோரே ஒரு சில நேரம் புரியாது, புளிப்புன்னா படக்குன்னு டேமரிண்ட் அப்படின்னு போயிடும் மைண்டு. என்னென்ன மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கூட நமக்கு நடக்கும். அதாங்க சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ வந்துட்டு நீங்க ஒரு காரோ பஸ்ஸோ இல்ல லாரியோ ஃப்ளைட்டோ எதுவா வேணா இருந்துட்டு போகுது, என்னால உள்ள ஏறி நிக்க முடியும்னா ஐ எம் ஆன் அந்த பொருள், ஐ எம் ஆன் த பஸ் அப்படின்னு. காருக்குள்ள போனா ஐ எம் இன் த கார், டூ வீலர்ல போனா ஐ எம் இன் டூ வீலர். கரெக்டா மேம்? லைக் அதே மாதிரி ஆன் அப்படின்றதும் நம்ம வந்து லிட்டரலா நம்ம எப்பவுமே டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. இப்போ the book is on the table அப்படின்னு சொல்லலாம், புக் வந்து டேபிள் மேல இருக்கு அப்படின்னு சொல்றது. இப்போ வந்து உங்களுடைய புது மேனேஜர் எப்பப்பா வராரு அப்படின்னு சொல்லி கேட்டா, அவர் நியூ மேனேஜர் கம்ஸ் ஆன் சண்டே, ஆன் மண்டே, ஸோ இந்த மாதிரி சொல்லுவோம். பை மண்டே, பை சண்டே அப்படி சொல்லக்கூடாதா? பைனா அதோட மீனிங் மாறும். எக்ஸாக்டா வந்து மண்டே வராரு அப்படின்னு சொல்றதுக்கு ஆன் மண்டே, இந்த மாதிரி டேஸோட எல்லாம் ஆன் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி தான் இருக்கே தவிர இந்த இடத்துல ஆன்னா மேலேன்னு அர்த்தம் எடுத்துக்க முடியாது இல்லையா. இப்படி ஒரே சொல் வந்து வேற வேற இடத்துல போகும்போது கான்டெக்ஸ்ட்க்கு ஏத்த மாதிரி வந்து அதோட மீனிங் வந்து மாறிடுது. சரி மேம், இப்போ இந்த ஆன் இன் இந்த குழப்பத்தை விட்டுட்டோம். இப்போ ஒரு விஷயம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் உங்களுடைய ஷார்ட்ஸ்ல இருந்து அதை கத்துக்கிட்டது, அது நீங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்போ வாட்டர் பாட்டில் கொடுக்குறோம், எச்சி வச்சு குடிக்காதப்பா, அண்ணாக்க குடி அப்படின்னு நம்ம சொல்றது தமிழ்ல உண்டு. அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி மேம் சொல்லணும்? ஸ்கை ட்ரிங்க் அப்படின்னு சொல்லுவோம். லைக் தூக்கி குடி அப்படின்றத வந்து எக்ஸாக்ட்டா சொல்லும்போது ஸ்கை ட்ரிங்க் அப்படி. அதாவது அண்ணாக்க குடினா ஸ்கை ட்ரிங்க் இட். சரி மேம், இப்படி இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் குயிக்கான விஷயங்கள், ஏதாவது குயிக்கினா முதல் என்ன மேம், கரெக்டா தான் சொல்றேன்னா? யா குவிக், லைக் அதுவும் ஆறு வரக்கூடாது. குவக்கியான விஷயங்களா? குவக்கியான விஷயங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லுங்களேன். சிட் அஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வண்டியில வந்து ரெண்டு பக்கமா கால் போட்டு உட்காரு. ஆமா, ரெண்டு பக்கம் கால் போட்டு. டூ வீலர்ல கால் போட்டு உட்காரு அப்படின்னு சொல்றதுக்கு சிட் அஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். சிட் அஸ்ட்ரைட். அஸ்ட்ரைட், அஸ்ட்ரைட். ஓகே ஓகே. அப்படினா ரெண்டு பக்கமா கால் போட்டு உட்காருங்க. இப்போ ஒத்த சைடு போட்டு உட்கார்றதுக்கு சைட் சாடில் அப்படின்னு சொல்லுவோம். சைட் சாடில். அது எப்படி மேம் சொல்லணும்? சென்டென்ஸா சொல்லுங்க. இப்போ என் ஃப்ரெண்ட் இருக்கான், டேய் ஒத்த பக்கமா உட்கார்றா அப்படின்னு அவனை சொல்லணும். நான் வண்டியில உட்காந்துருக்கேன், நான் எப்படி அவனை சொல்லணும்? சிட் சைட் சாடில். டேய் சிட் சைட் சாடில்டா அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி he was sitting அல்லது she was sitting side saddle அந்த மாதிரி. she was sitting side saddle. அதே இது ரெண்டு பக்கம் போட்டு உட்கார்றதுக்கு sit astride. Fine, okay. While climbing on my bike, sit astride. While climbing on my bike, அதுவும் பைக்ல ஏறி உட்காரும்போது ரெண்டு பக்கமா கால் போட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மேம், இப்போ அடுத்து இப்போ நான் ரொம்ப தூரம் அப்படி வந்தேன், லைட்டாக அதனால தான் கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு, மாடிப்படி ஏறி வந்தேன், மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு, இது எப்படி மேம் சொல்லுங்க? கேஸ்பிங்னா அந்த அட்ராக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறது, அது கிராஸ்பிங்கோ? அது கிராஸ்பிங். ஓகே ஓகே. கேஸ்பிங்னா இப்போ தண்ணிக்குள்ள நம்ம ஸ்விம் பண்ணும்போது அந்த அது என்ன சொல்லுவோம், திணறது, மூச்சு திணறது, அது வந்து சஃபகேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கேஸ்பிங், GASP
ஜேஎஸ்பி ஐஎன்ஜி கேஸ்பிங் இது. ஓகே ரைட் மேம். இப்போ இந்த மாதிரியான சொற்கள்லாம் இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இப்போ சும்மா ஜென்ரலுக்கு வருவோம். இங்கிலீஷ்னாலே இங்கிலீஷ் சின்ன வயசுலேருந்தே பேசி பழகினவங்களுக்கு, இந்த ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படித்தவங்களுக்கு அது ஓகே. பட் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் மேம் இப்போ வரைக்குமே இருக்குது. அவங்க என்னதான் ஒரு மீடியா துறையிலேயே இருக்கக்கூடியவங்களாவே இருந்தாலும் கூட ஒரு அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, திருப்பி பேசுறதுக்கும் சரி கொஞ்சம் சிரமமாக இருக்குல்ல மேம்? நிறையவே இருக்கும், நிறைய சிரமம் இருக்கும். ஒரு 6 மாசம் இல்ல ஒரு வருஷம் அந்த கிளாஸ் போனா கூட கொஞ்சம் அது கஷ்டமாவே இருக்கு. அது ஏன் மேம் அப்படி இருக்கு இங்கிலீஷ்? இல்ல என்ன பண்ணணும் அதை புரிஞ்சுக்கிறது? அது வந்து உங்களுக்கு ஆக்சுவலா ஒரு கண்டினியூட்டி வேணும். எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ் கத்துக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கு. பட் வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் தான். இப்போ எங்கேயாவது எம்பராசிங்கா ஃபீல் பண்ண அந்த மொமெண்ட் இருக்கும். ஸோ யாராவது இவங்களை வந்து ஏதாவது ஒரு இன்டர்வியூலையோ அல்லது வந்து ஹையர் அத்தாரிட்டிஸ் யாராவது வந்து பேசியிருப்பாங்க, இங்கிலீஷ் நீங்க முதல்ல கத்துட்டு வாங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த டைமிங்ல வந்து எப்படியாவது கத்துக்கணும் அப்படின்ற ஒரு வெறி அவங்களுக்கு இருக்கும், வருவாங்க. பட் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு போனீங்க அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதுவே கொஞ்சம் அப்படியே டவுன் ஆயிட்டு இருக்கும். கிளாஸஸ் வரும்போது ஏதாவது தே வில் டெல் சம் எக்ஸ்கியூசஸ் லைக் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டே லேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த பிகினிங்ல இருக்கிற அதே இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வந்து எண்ட் வரைக்கும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கண்டினியூட்டி அப்படின்றது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கன்சிஸ்டண்டா அவங்க லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும்.